ஓகே. ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்எஸ் பார்டர் ரேடியஸ் எப்படி செட் பண்ணுறது, ஆல்ரெடி பார்டர் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்டர் ரேடியஸ் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு நான் என்ன சேவ் பண்ணிக்கிறேன்னா சிஎஸ்எஸ் பார்டர் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரேடியஸ் அப்படிங்கிறதே நான் சேர்த்தே இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரேடியஸ் அப்படின்னா என்னென்னா இதை வந்து நம்ம ஒரு பார்டரை ரவுண்ட் ஷேப்புக்கு இல்லை நமக்கு தேவையான ஷேப்புக்கு மாற்றிக்கிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல போய் பாருங்கள், எப்போதும் போல் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல HTML டேக் கொடுத்துக்கிறேன். HTML டேக் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹெட் டேக் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஹெட் டேக்கில் நான் என்ன சொல்லிடுறேன் அப்படின்னா டைட்டில் செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா சிஎஸ்எஸ் பார்டர் இந்த இடத்துல போயிட்டு பார்டர் ரேடியஸ் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் பாடி டேக் டைப் பண்ணி பாடியில் H1 டேக் கொடுத்து ஜஸ்ட் கிரெடோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லி மட்டும் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு நம்ம எப்படி பார்டர் ரேடியஸ் செட் பண்ணலாம், அந்த H1 டேக்குக்கு நம்ம எப்படி பார்டர் ரேடியஸ் செட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல போய் பாருங்கள், ஸ்டைல் டேக் கொடுத்துக்கிறேன். என்னோட H1 எலமெண்ட் செலக்டாரை எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லிடுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்டர் அப்படிங்கிற ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டியில் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா அது சாலிடாக இருக்கணும். அதே மாதிரி எனக்கு என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஒரு 2 பிக்சலுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி அதோட கலர் வந்து ஆரஞ்சில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ பார்டர் ரேடியஸ் அப்படின்னு கொடுத்து நான் என்ன சொல்லிடுறேன் அப்படின்னா ஒரு 2 பிக்சலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போவே பாருங்கள், இதை ஜஸ்ட் காப்பி பாத் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோட க்ரோமில் போயிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல போய் பாருங்கள் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த பார்டர் ரேடியஸ் இந்த இடத்துல போயிட்டு இந்த எட்ஜஸை பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கர்வ் மாதிரி தெரியுதா, இந்த கர்வ் தான் நம்மளோட பார்டர் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல போய் பாருங்கள், ஜஸ்ட் நான் இந்த இடத்துல இந்த காலமை அப்படியே என்னோட டிப்பை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த H1 டேகை செலக்ட் பண்ணிவிட்டு பார்டர் ரேடியஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். பார்த்தா தெரியுதா எப்படி நம்மளோட காலம் வந்து இந்த மாதிரி ஒரு அலைன்மெண்ட்டாக இந்த மாதிரி எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். பார்டர் ரேடியஸ் அப்படிங்கிறதோட யூசேஜ் இதுதான். ஓகேவா? இது நீங்கள் ஒரு எம்டி இந்த இடத்துல நான் ஒரு எம்டியாக எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த இடத்துல பேக்ரவுண்ட் கலர் மட்டும் செட் பண்ணுறேன் பாருங்க. பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல போய் பாருங்கள், இதில் வந்து எதுவுமே இல்லை, ஆனால் நான் வித்து ஹைட்டு மட்டும் செட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல போயிட்டு வித்து 200 பிக்சல், அதே மாதிரி ஹைட்டு 200 பிக்சலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போவே பாருங்கள் இந்த இடத்துல எனக்கு இந்த மாதிரி பிளாக் கலரில் இப்படி கிடச்சிருக்கு. ஆனால் இதை கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் நான் என்ன சொல்லிடுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு 80 பிக்சல் அண்ட் இதுலேயும் ஒரு 80 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போவே பாருங்கள் இந்த மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு பார்டர் ரேடியஸ் செட் பண்ணுங்கள். பாருங்களேன், நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் எனக்கு கிடச்சிச்சா, இல்லை இதை கம்மி பண்ணும்போது இந்த மாதிரி இங்கே பாருங்கள் அந்த மாதிரி ஷேப்ஸ் மாறுதா இல்லையா, இதுதான் பார்டர் ரேடியஸோட இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? இதை மாதிரி நீங்கள் உங்களோட ஃபோட்டோ எதுவும் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ரியல் டைமாக நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ரெஸ்யூம் டெம்ப்ளேட் இங்கே HTML CSS அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இமேஜஸ் போய்க்கலாம். இப்போ போய் பாருங்கள் இந்த இடத்துல எனக்கு இந்த இமேஜ் பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கா அப்படின்னா இமேஜ் டேக் யூஸ் பண்ணி பார்டர் ரேடியஸ் வழியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரவுண்ட் ஷேப்புக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு தான் நம்ம இந்த பார்டர் அண்ட் பார்டர் ரேடியஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிரெடோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே உங்களோட டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணுவோம் கைஸ்.